ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரண். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்கள் வரிசையிலே இன்று நாம் சேவிக்கப் போவது தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய திவதேசம். இந்த தலத்திற்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது? தேரெழுந்தூர் என்று சொல்லும் பொழுதே கம்ப ராமாயணத்தை எழுதிய கவி சக்கரவர்த்தி கம்பர் அவதாரம் செய்த ஊர் என்பதை நாம் அறிந்து கொண்ட செய்தி. கம்பநாட்டாழ்வார் எந்த ராமனை துதித்தாரோ, எந்த பகவானை போற்றினாரோ, அந்த பகவானை தேவராஜனாக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஊர் தேரெழுந்தூர். இந்த ஊருக்கு இப்படி ஒரு பெயர் வருவதற்கான முக்கியமான காரணத்தை சுட்டி சொல்ல வேண்டும் என்றால், உபரிசிரவஸ் என்ற மன்னன் ஆகாய மார்க்கத்திலே ரதத்திலே சென்று கொண்டிருக்கிறான். தவ முனிவர் அகத்திய பெருமான் அமர்ந்து நிஷ்டையிலே தியானித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவர் ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய சமயத்திலே இடையூறு ஏற்படுத்தும் வகையிலே சப்தம் ஏற்பட, அதனால் கோபம் கொண்ட அகத்திய பெருமான் அவன் ஏறி வரக்கூடிய பறந்து செல்லக்கூடிய தேர் பூமியிலே அமிழ்மாறு அழுந்து இருக்குமாறு சாபம் விடுகிறார். உடனே அந்த உபரிசிரவஸ் சென்று கொண்டிருந்த அந்த தேரானது பூமியிலே அகழ்ந்து நின்று விடுகிறது. அதனுடைய சக்கரங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே புதைந்து போகின்றன. அதனால்தான் தேர் அழுந்தூர், தேர் அழுந்திய ஊர், சக்கரங்கள் அழுந்தி போன ஊர் இந்த ஊர். அதற்கு பிறகு உபரிசிரவஸ் பிரார்த்தனை செய்து கொண்டு அகத்தியரிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று பெருமாளை வணங்கி மீண்டான் என்பது ஒரு தனி வரலாறாக இருந்தாலும், இந்த திருத்தலம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுகிறது. 45 பாசுரங்களால் திருமங்கை ஆழ்வார் ஆமருவி அப்பனான இந்த தேவராஜனை சேவித்துள்ளார். மேலும் முக்கியமாக இங்கு பிரார்த்தனை தலமாக இந்த தலம் பேசப்படுகிறது. அதிலும் தேவராஜன் என்று சொல்லும் பொழுதே நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம், தேவர்கள் எல்லாம் பாடிய திருத்தலம், அவர்கள் பூஜித்த திருத்தலம் என்ற பெருமைக்குரிய தலமாக இந்த தலம் விளங்குகிறது. முக்கியமாக இந்த தேரெழுந்தூர் திருத்தலம் நாம் என்ன பொருளை யாசிக்கிறோமோ, யாசித்த சில நாட்களுக்குள்ளாகவே நமக்கு தந்துவிடும் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். அப்படி ஆமருவி அப்பனாக விளங்குகிறான். அகத்திய பெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் அருள்மழை பொழிந்தவன் இந்த தேவராஜ பெருமான். எனவேதான் ஆமருவி அப்பனுடைய வரலாறு என்பது தனித்துவமாக பேசப்படுகிறது. பார்த்த சாரதியாக விளங்கி பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதாண்மை செய்து அர்ஜுனனுக்கு தேரோட்டி சென்றான் பகவான். அந்த எம்பெருமான் தான் தேவப்பிரானாக, தேவ பெருமானாக இந்த அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே காட்சி தருகிறான். திருமங்கை ஆழ்வார் தான் பாடிய பாடல்களால் மங்களாசாசனம் செய்து அதனை ஏற்ற இந்த தலத்து நாயகன் அவர் அருளிய பாசனத்திற்கேற்ப அருள்மழையை அனைவருக்கும் வத்தாது பொழிகிறான். உடனே எல்லோரும் நினைக்கலாம், இந்த தலத்திலே பிரார்த்தித்தால் என்ன கிடைக்கும், என்ன நமக்கு தேவையானது இந்த எம்பெருமான் அருளுமான் என்று கேட்டால், அதற்கு பெரியோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நமது அகம்பாவத்தால் நாம் பிறரை இகழ்ந்து பேசுகிறோம். தமக்கு பதவி இருக்கிறது, பேராற்றல் இருக்கிறது, நிறைய படித்து விட்டோம் என்ற ஒரு நோக்கத்திலே தமக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களை எல்லாம் நாம் கடுமையாக நடத்தும் பொழுது அவர்கள் மனதால் அழுதாலோ அல்லது சாபமிட்டாலோ அந்த சாபம் நம்மை கண்டிப்பாக தாக்கும். எனவே அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள நாம் கொண்ட பதவிகளிலே உயர்நிலை பெறுவதற்கும் இந்த எம்பெருமானை சரணாகதி செய்ய வேண்டும். பல பேருக்கு மறதி எக்கச்சக்கமாக வந்துவிடும். அந்த மறதி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆமருவி அப்பனை வணங்கி வழிபட வேண்டும். செங்கமலவல்லி நாயகியை தன் நாயகியாக கொண்டு தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு செம்மையான வாழ்க்கையை தருவேன் என்று சொல்பவனாக இந்த எம்பெருமான் அருள்கிறான்.
ஆமருவி, அதாவது பசுக்கள் மேய்க்கக்கூடிய எம்பெருமானாக இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய அழகு தனித்துவம் வாய்ந்தது. மிக நுட்பமாக பசு கூட்டங்களை காத்து கொடுத்த எம்பெருமான் நம்மை போன்ற மனித சமூகத்துக்காக பெருமாளாகவும் காட்டி தருகிறார். பொதுவாக அகத்தியருடைய ஜீவநாடியிலே அகத்தியரே பூஜித்த பெருமாள் இவர் என்பதால் இதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை அகத்திய பெருமான் தன் கமண்டலத்திலே பொன்னி நதியை அடக்கி வைத்தார். அதன் செருக்கு காரணமாக விநாயக பெருமான் நாரதருடைய வேண்டுகோளுக்காக தான் உருவை காகமாக உருமாற்றிக் கொண்டு கமண்டல நீரை கீழே கொட்டி விரிந்து பாயுமாறு செய்தார். அதுதான் காவிரியாக பெயர் பெற்றது என்று நாம் அறிவோம். தன்னுடைய கமண்டலத்திற்குள்ளே அடைப்பட்ட அந்த பொன்னி நதி இப்படி விரிந்து சென்றபடியினாலே காவிரியாக வந்ததாலே தன்னுடைய சாபத்திற்கு அது ஆளாக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்த அகத்திய பெருமான் காவிரி நதிபாயும் விலங்கள் வறுமையாக விளங்கட்டும் என்று சபிக்க, காவிரி தாயா இந்த ஆமரவியப்பனான தேவ பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்ய பெருமாள் அந்த சாபத்தை நீக்கி அருளினார் என்று இந்த தலத்தின் மகாத்மியம் சொல்லுகிறது. எனவே இந்த தலத்திலே குறிப்பிட வேண்டிய விஷயம், பெரியோர்களுடைய சாபத்திற்கோ நாம் கோபத்திற்கோ ஆளாகிவிட்டார். நம்முடைய தாய் இருக்கிறார்கள், தந்தை இருக்கிறார்கள், மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கோபத்திலே நம்மை ஏதேனும் சபித்து விட்டால், அந்த கோபம் சாபமாக மாறிவிட்டால் நமக்கு பல்விதமான பல்வேறு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேரெழுந்தூர் பகுதியிலே சேவை சாதிக்கக்கூடிய ஆமருவியப்பனை காவிரி தாய் வழிபட்டதை போலே நாமும் வழிபாடு நடத்த வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு பாவங்களே வாழ்வில் இருக்காது, தோஷங்களோ சாபங்களோ நம்மை அண்டாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லும் பொழுது நுட்பமாக வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், கனரக வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள், வாகனம் ஓட்டுவதை தனது பணியாக தொழிலாக கொண்டவர்கள், அதிலே விபத்துக்கள் நேராமல் இருக்கவும் தொடர்வண்டி ஓட்டுபவர்களாக இருக்கலாம், விமானம் இயக்குபவர்களாக இருக்கலாம். பொதுவாக வண்டிகளை வாகனத்தை இயக்குபவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தால் விபத்துக்கள் வராது. ஒருவேளை அப்படி விபத்துக்களிலே சின்னஞ்சிறிய உயிர்கள் அழிந்திருந்தாலும் அவருடைய தோஷங்கள் சாபங்களாக மாறாது என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே வியாழக்கிழமை உள்ளிட்ட முக்கியமான நாட்களிலே இந்த பெருமாளை நாம் கைகொள்ள வேண்டும். செங்கமலவன் நாச்சியாரை வழிபாடு நடத்த வேண்டும். ஆமருவியப்பனை நாம் மனப்பூர்வமாக தொழுதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாவங்கள் நிச்சயமாக அகன்றுவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த எம்பெருமானை தொழுவதற்காக கம்பநாட்டாழ்வார் அவதாரம் செய்த திருவழுந்தூர் தேரெழுந்தூர் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை சரணாகதி செய்தால் வாழ்வில் எக்குறையும் இல்லை என்பதே உண்மையாகும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.